அமையே விட்டுருவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, உங்க அண்ணியும் அண்ணனும் வந்து முறையா பத்திரிக்கை வச்சுட்டு போயிட்டாங்க. நல்லவதான். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இப்படி போ. இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான். அவங்களையும் விட்டுட்டா கல்யாணத்துக்கு கூட்டமே இல்லாம போயிடும்ல. தெரியல, நான் என்ன பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது இல்ல. அவன் பேன் யாரு, எத்தனை வருஷமா பேனா இருக்கான்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். கூட்டம் சேர்க்க தான் எங்களை கூப்பிட்டீங்களோ? ஏய், நான் நல்ல அர்த்தத்துல சொல்றேன். நீ என்ன முறைக்கிற சண்டைக்கு வாங்கடா. தைரியம் இருந்தா சண்டைக்கு வா. சேரன் அண்ணனுக்கு அம்மாவோட செயினையும் எனக்கு அம்மாவோட வளையலையும் எடுத்து கொடுத்துட்டாரு. மாமா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாருடைய பிரச்சனையிலையும் பங்கெடுத்துக்குவாரு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர். உனக்கு அண்ணனே வளையல் எடுத்துக்கிட்டோன்னு நான் அண்ணன்கிட்டயே அதை கொடுத்துட்டேன். காலி பண்றேன் சார். என்ன சார் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு? அதே உங்க அம்மா நகையில எல்லாருக்கும் பங்கு இருக்கு தானே? உங்க அப்பா உனக்கு வலையில பிரிச்சு கொடுத்திருக்காரு. யார் கொஞ்சம் சோறு? யாருக்கு வச்சது? எனக்கு கொஞ்சம் சொல்றா. எனக்கு கொஞ்சம் சோத்த தண்ணி ஆனா அண்ணனுக்கு நாளை காலையில கல்யாணம் இல்ல. அந்த வளையல் உனக்கு தேவையா இல்ல அண்ணனுக்கு தேவையா? சொல்றது கேளு. என்ன பேர் சொல்றத கேளு. ரொம்ப அப்படி பொறாமல தெரியாம கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்க அதை போட்டுக்குவாது செய்வாங்க. என்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த வளையல் எனக்கு வர வேண்டியது பாண்டி. கூட ஒரு 5 லட்சம். காசு நச்சு அடிக்கிறாங்கப்பா. சை, காசு காசு காசுங்கறானுங்க. எப்ப பார்த்தாலும் காசு கேக்குறானுங்க. ஏய், உனக்கு நான் வாங்கி தரேன்டி. கிழிப்ப. என்ன கோவத்துல இருந்தான அளவு பான் கூட அப்படியே காரிய மூஞ்சில துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வந்து ஒரு வடையும் காஃபி வேணும்னாலே 3 தடவை கேட்டாதான் நீயே வாங்கி கொடுப்ப. நீயே எனக்கு தங்கத்துல வளையல் வாங்கி கொடுப்ப. என்கிட்ட கேட்டிருந்தீனா கோடி ரூபாய்க்கு நான் வந்து பானிபூரி வாங்கி கொடுத்துருப்பேன்டா. பாலுக்கு ஷேர் 4 ரூபாய் தரணும். அதுவே நீ தர மாட்டேன். எனக்கு சேர வேண்டிய வளையல் தானே. எனக்கானதை நீ எப்படி தூக்கி கொடுக்கலாம்? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாரு. உனக்கானதா? ஆமா. அது என் அம்மாவோடது. என் அப்பா எனக்கு கொடுத்தாரு. என்னாச்சு சோகமணி? என்னங்க அது நியாயமா அப்படி பண்ணலாமாங்க? நான் என் அண்ணனுக்கு கொடுத்தேன். இதுல நீங்கிறது வந்து எனக்கு சத்தியமா புரியலையே. போடா போடா, கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா. இல்ல உனக்கு புடவை நிஜமாவே அழகா இருக்கு. அதுவும் நீங்க புக் எழுத கூடாது. கெட்டி மேளம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அவங்கிட்ட போயிடாதப்பா, அவனை கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மோசமா போயிட்டான். பாத்துக்கிறேன் போய்.